ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மீனராசிக்காரங்களுக்கு 2022ல இருந்தே நேரம் சரியில்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 7.5 சனி நடக்குது, நமக்கு ஆரம்பித்து 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த 2026 பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அவங்களுக்கு கெடுதல்கள் முடிஞ்சே போச்சு. ஏன்னா ஜென்ம ராகு, ஜென்ம குரு, அடுத்ததா 7.5 சனி, இது மூணுமே சேர்ந்து 2023-24 ரொம்பவே வாட்டி வதைச்சது. 2025லையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தான் அது கொடுத்தது. ஏன்னா 2022, 23, 24, 25 இப்படி தொடர்ந்து அவங்களுக்கு 7.5 சனி முன்னாடியே ஆரம்பித்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அது கண்டிப்பாக கொடுத்தது. இப்போ ஜென்மச்சனியே விலகிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நேரங்கிறது பிறக்குது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். 12ஆம் இடத்துக்கு ராகு மூவ் ஆயிட்டாரு. அது முழுசா விலகி லாபத்துக்கு போனார் அப்படின்னா இன்னும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் வரக்கூடிய குரு பயிற்சியும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை, 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. மே மாதத்துக்கு மேலே பெரிய யோகத்தை தரும். இவங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்போ கட்டாயம் உண்டு. அதனால் குரு பலத்தினால இந்த மீனராசிக்காரங்க ரொம்பவே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஆயிடுவாங்க. குரு உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்ப்பார், மீனத்தையே பார்ப்பாரு. அதெல்லாமே அவங்க நினைக்காத சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் அது இருக்கு. ஆனால் மீனராசிக்காரங்க பொறுமையாக இருந்ததுக்கு 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் கட்டாயம் கொடுக்கும். 2026லயாவது மீனராசி நேயர்களுக்கு கல்யாணத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் தீருமா? மீனராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே பிரச்சனையா இருந்தது. அவங்களுக்கு அந்த ஜென்ம குரு, ஜென்ம ராகுலாம் நடந்தப்ப நல்லா திருமணம் கூடி வர நேரத்துல கெடுத்துருச்சு. கல்யாணம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்போ 2ல குரு அவங்களுக்கு பலன் இல்லை. அடுத்ததா குருவும் நல்ல இடத்துக்கே அடுத்து கழகத்துக்கு போனார், அடுத்து முடக்கத்துக்கு போனார். இது தொடர்ந்து அவங்களுக்கு குரு பலமே இல்லாமல் வாட்டி வதைச்ச ஒரு சூழ்நிலை. எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. எந்த விதத்தில் அவங்க தப்பிக்கவே முடியலை. அது மொத்தமாக சேர்ந்து அடித்தது மீனராசிக்காரங்களை தான். அதனால இந்த குரு பெயர்ச்சி அப்படி மே மாதத்துக்கு மேலே வரக்கூடியது திருமண வாழ்க்கையை ஒரு சிறப்பிக்கும். எதிர்பார்த்த வரன் வரும். அவங்கள யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அல்லது யார் அவங்கள ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வரன் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க மீனராசிக்காரங்க காதல் பண்ணால் காதல் தோல்வி ஏற்பட்டுரும். அதுக்கடுத்து திருமணம் பண்ணவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவை உண்டாக்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாமல் தள்ளி தள்ளி போயிடுச்சு. அப்போ மீனராசிக்காரங்க கல்யாணமே ஆகாது போல. ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் தானே நம்ம கல்யாணம் பண்ணலாம். பொருளாதார ரீதியாகவும் அடி வாங்கியாச்சு. அப்போ பணம் இல்லாமல் எப்படி பொண்ணு கேட்கறது அப்படி மீனராசிக்காரங்க பேரண்ட்ஸும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டே இல்லாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை மீனராசி கொடுத்தது. அது எல்லாம் இந்த 2026ல் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துரும். அது இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு பிரமாண்டமான ஒரு பெரிய இடத்துலேருந்து அவங்க வீட்டில் அவங்களுக்கு பொண்ணு கேட்பாங்க. மீனராசி பெண்களுக்கு, மீனராசி ஆண்களுக்கு இவங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். அதே மாதிரி தடைபட்டிருந்த எந்த விஷயமா இருந்தாலும் விலகி திருமண வாழ்க்கையை சிறப்பிக்கும். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவு, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி நாங்கள் பேசாமல் இருந்ததே இல்லைங்க, இந்த காலகட்டங்களில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 2025 மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு 2025ல் கணவன் மனைவி அந்யோன்யம் கிடைச்சு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு 2026லயாவது வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும் சார்? கிடைக்குமா? மீனராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல ஒரு நிலையற்ற தன்மை தான். வேலைக்கு போகிறது, வேலையை விட்டு நின்றது, அல்லது வெளியூர் வெளிநாடு போனாலும் அங்கே போய் லாக் ஆகிக்கிறது. எங்கேயுமே வருமானம் அதிகமாக கிடைக்காம இருந்தவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க தான். ஸோ அவங்களுக்கு ஃபினான்சியலாக ஒரு பெரிய முடக்கத்தை ஏற்பட்டதுக்கு காரணம் கூட இந்த குரு, ராகு, சனி 3 பெரிய கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணலை. கேதுவும் நல்ல இடத்துல இல்லை. இப்போ தான் கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்கியிருக்காரு. அது இப்போ படிப்படியாக ஒரு வேலை வாய்ப்புகளில் ஒரு டோர் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் ஒரு தொழில் தான் அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு 2-3 தொழில் அமையும். அடுத்து நம்ம
நம்ம யாரையும் நம்பி இருக்கோமோ அவங்க மட்டும்தான் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சதெல்லாம் மாறி இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல இருந்து கிடைக்கும். இவங்களுக்கே ஒரு பெரிய விஷன் கிடைக்கும். இந்தந்த தொழிலெலாம் பண்ணோம்னா இவ்வளோ லாபம் வருமா, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோமே அப்படின்னு ஒரு பயம், தயக்கம், நமக்கு வேற வழி இல்லையோன்னு முடங்கி போயிருந்தவங்களுக்கு இந்த 2026 ஒரு பெரிய பேரும் புகழும் அந்தஸ்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 2026 அமையும். இதனால் வரைக்கும் இருந்த தடைகள், தயக்கங்கள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல வெற்றி தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடியது மீனராசிக்காரங்களுக்கு 100% நடக்கும். ஓகே சார். மீனராசி நேயர்களுக்கு முக்காவாசி வருஷம் ஃபுல்லாவே கடன்லயே போயிடுச்சு. இந்த வருஷமாவது கடனோட தொல்லையெல்லாம் தீருமா? மீனராசிக்காரங்க எதையாவது ஜமாளிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அங்கங்க கடன் வாங்கி அவங்கள ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது அவங்களால முடியவே இல்லை. கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. நிறைய பேங்க் லோன் வாங்கி மாட்டிக்கிட்டவங்க இந்த மீனராசிக்காரங்க தான். ஸோ அந்த லோன்ல இருந்து விடுபடக்கூடிய நேரங்கிறது இந்த மே மாதத்துக்கு மேலே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். அது ஜனவரியிலேருந்தே ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த கடனை இப்படி இப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பிளான் படி அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடமே கடனை அடைச்சு கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபினான்சியல் ஒரு ஸ்டேபிள்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் அவங்களுக்கு கடன் பற்றி அவங்க கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக கடனெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தான் 2026 இருக்க போகுது. மீனராசி நேயர்களோட உடல் நலம் எப்படி இருக்கும் 2026ல? மீனராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பிரச்சனைகள். அதுக்கு காரணம் அவங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காதனால மன ரீதியாக ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஹோப் கிடைக்காதா, அதன் மூலம் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஹோப்புமே கிடைக்கல. ஸோ ஆனால் இந்த வருடம் இவங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் எதிர்பாராதவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால உறுதியாக அவங்க அதில் செயல்படலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து அவங்களோட முயற்சிகளையும் கைவிடாமல் இருந்தனால அந்த முயற்சிக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறனால இவங்களுக்கு கடனை அடைச்சு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இவங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் குறிப்பாக உடல்நிலையில் என்ன வியாதினே தெரியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த வியாதிக்கு மருந்து கிடைக்கும். அல்லது அவங்களுக்கு ஒரு சரியான உணவு பழக்க வழக்கத்தை அவங்களே உருவாக்கி இருப்பாங்க. என்னன்னு தெரில, அந்த பெரிய நோயாக இருந்ததெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரிலங்கன்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் இப்போ இந்த குருபலமும் இந்த இயர் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 2026 மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறது மீனராசிக்காரங்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? மீனராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு பகவான் தான். சிவன் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தும். அது மாதிரி சிவன் பிரதோஷ வழிபாடு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்களையும் அவங்களுக்கு நீக்கிறோம். அது குறிப்பாக வியாழக்கிழமை பிரதோஷம் அவங்க வழிபடுறது இவங்களுக்கு பெருத்த நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் அவங்களுக்கே தெரியும், இந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு நல்லா இருக்குன்னு. ஸோ அதை தொடர்ந்து அவங்க வழிபட்டுட்டு வந்தாவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பெறுவாங்க. கடவுளோட பூரண அருள் இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால பல நெருக்கடிகள் அவங்க வெற்றி பெறக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கு தெய்வத்துணை கண்டிப்பாக உண்டு. 2026ல மீனராசி நேயர்களுக்கு நற்பயன்கள் எத்தனை சதவீதம் இருக்கு சார்? அவங்களுக்கு ஒரு 90% மீனராசிக்கு 90% நன்மைகள் உண்டு. ஒரு 10% அவங்களா அதை கண்ணில் இருக்கும், அதை அவங்களுக்கா ஏற்படுத்திக்க தெரியலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் அந்த 10% அவங்க கண்டிப்பாக ஈஸியாக சரி பண்ண முடியும். கரெக்டாக கால்குலேஷன் பண்ணாங்கன்னா நினைச்சபடி 100% வெற்றியை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும். இவ்வளவு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நல்ல நல்ல தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு நன்றி. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நிறைய தகவல்களுடன் சந்திப்போம். வணக்கம்.